மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜய்க்கு 4ஆம் தேதி மட்டும் நல்ல மவுசு இருக்குங்க. அப்புறம் கூட இருக்குங்க. காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி அவங்களோட சேர்ந்து இந்த 2026 இயர் எண்டுக்குள்ள நிச்சயம் காங்கிரஸ் வந்து விஜயோட போயிடுவாங்க. விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை, வேற ஒண்ணுமே கிடையாது. திமுக தலைவர் ஸ்டாலின் மீதும் ப. சிதம்பரத்தின் மீது கோபம். காரணம், நான் தலைமையில வெற்றி கழகத்துடன் போவதை சோனியா காந்தியிடம் சொல்லி அந்த அம்மா திருக்கு சிபாரிசு பண்ணி கூட்டணி அழைச்சிட்டாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. அவசர அவசரமா பண்ணார் ஸ்டாலின். எதுக்காக? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தி கை விட்டாரு? விஜய் பக்கம் போகக்கூடாது தானே. விஜய்க்கு எத்தனை துன்புறுத்தல் பண்ணாங்க. கரூர்ல ஜனநாயகன் மூலம் பொருளாதார ரீதியாக கட் பண்ணாங்க 500 கோடிக்கு. எத்தனை இன்னும் கொடுத்துருக்காங்க திமுக ஸ்டாலின் மூலமாக. சட்டசபையிலே பேசினார்கள் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு. பிரசாந்த் கிஷோர் பணி புரிந்தவர்கள் அனைவருமே பெண் நிறுவனத்துக்கு வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் பெண் நிறுவனம் பேரை தவிர ஐபேக் தான் பண்ணாங்க. தங்களுக்கு நினைவில் இருக்கும் ஐபேக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. திமுக தோல்வியுற்றால் கண்டிப்பாக அது மாப்பிள்ளை சபரீசன் மீதும் பழி சுமத்தப்படும். எல்லா கட்சியும் அடிச்சிருக்காங்க அவர். நம்ம வந்து அதிமுக திமுக சொல்றோம், பாஜக இருக்கக்கூடிய ஓட்டுகளை கூட எடுத்திருக்காரு. காரணம் என்ன தெரியுமோ? தமிழகத்தில் மாநில கட்சிகள் செய்யாததே 2 பேர் செஞ்சிருக்காங்க. தமிழ் தேசியவாதம் பேசக்கூடியவர்கள் பிராமணனை சப்போர்ட் பண்றாங்க. அதனால பிராமண ஓட்டு கூட போயிருக்கோம் விஜய்க்கு. ஆக மொத்தம் தேவர் ஓட்டு போயிருக்கோம், முஸ்லீம் ஓட்டு வாக்கு போயிருக்கோம், கிறிஸ்தவர் வாக்கு போயிருக்கோம். அவர் அனைத்து கட்சியும் 1% 2% வாக்கு எடுத்துருவார்கள். அதனாலதான் திமுக வீழ்ச்சி அடையும் அடிச்சு போட்டு நான் சொல்ல முடியுங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் திமுகவில் இருக்கக்கூடிய அணிகள் எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் இருக்கிறார்கள். தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சீக்ரெட் ரிப்போர்ட்ஸ் சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அங்கே பயிரெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஷட்டர்னு ஒரு மிஷினில் போட்டிங்கன்னா கடற்கடை துப்பு நூறாக இடம் இந்த காகிதம் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். தமிழக ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்றவர்கள் உஷாராக இருக்க வேண்டும். சில அரசாங்க கோப்புகள் திருடப்பட்டு வருகின்றன என்ற ஒரு புகார் அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டது நேற்று முன்தினம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலையே உருவாக்கி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த எக்ஸிட் போலின் பின்னணியில இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, மர்மங்கள் என்ன, டெல்லியில இந்த எக்ஸிட் போல் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஃபைன் சார். இப்போ இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கும் போதுதான் சார் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எல்லா எக்ஸிட் போல்களுமே டபுள் டிஜிட்டலா நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ விஜய் அவர்களுடைய வருகை திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாருக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கோம் சார்? எல்லா கட்சியும் அடிச்சிருக்காங்க அவரு. நம்ம அதிமுக திமுக சொல்ற பாஜக இருக்கக்கூடிய ஓட்டுகளை கூட எடுத்திருக்காங்க. காரணம் என்ன தெரியுமோ? அவர் 2 பிராமணன் சீட் கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி 6 பிராமணன் சீட் கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் மாநில கட்சிகள் செய்யாததே 2 பேர் செஞ்சிருக்காங்க. தமிழ் தேசியவாதம் பேசக்கூடியவர்கள் பிராமணனை சப்போர்ட் பண்றாங்க. அதனால பிராமண ஓட்டு கூட போயிருக்கோம் விஜய்க்கு. ஆக மொத்தம் தேவர் ஓட்டு போயிருக்கோம், முஸ்லீம் ஓட்டு வாக்கு போயிருக்கோம், கிறிஸ்தவர் வாக்கு போயிருக்கோம். அவர் அனைத்து கட்சியும் 1% 2% வாக்கு எடுத்துருவார்கள். அதனாலதான் திமுக வீழ்ச்சி அடையும் அடிச்சு போட்டு நான் சொல்ல முடியுங்க. பெரிய அளவு பாதிப்பு யாருக்கு எடுத்துக்கலாம் சார்? திமுக ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு. 2026 பொது தேர்தல் விஜய்க்கும் உதயநிதிக்கும் தான் ஐபால் டு ஐபால் சண்டை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்துத்துவாவிற்கும் திராவிடத்துக்கும் சண்டை. கொள்கை ரீதியாக, பர்சனாலிட்டி ரீதியாக போனீங்கன்னா விஜய்க்கும் ரெட் ஜெயிண்ட் இன்பநிதிக்கும் உதயநிதிக்கும் தான் சண்டை. தமிழக அரசியலை குட்டி சோறாக்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். தன்னுடைய மகனை கொண்டு வந்தது. துரைமுருகனுக்கு பிடிக்கவில்லை,
நேருக்கு பிடிக்கவில்லை, பொன்முடிக்கு பிடிக்கவில்லை. 10 அமைச்சர்கள் ராஜன் வந்து டெபாசிட் போய் பார்த்துட்டே இருந்தேன். சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சென்று சத்ரு சங்கார யாகத்துல கலந்துக்கிட்டாங்க. சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போனாங்க. பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான ஒரு எதிரான நிலையிலேயே விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருப்பதாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, திமுக வந்து ஒரு இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய நிலையில புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து கோயில்களுக்கு செல்லக்கூடிய நிகழ்வு. எப்படி சார் பாக்குறீங்க இந்த நகர்வை? தன்னுடைய கொள்கையை சொல்லியிருக்காரு. ஈவி ராமசாமி நாயக்கருடைய கொள்கையை நான் வரவேற்கிறேன், ஆனால் கடவுள் மறுப்பை நான் எதிர்க்கிறேன் சொல்லியிருக்காரு. கடவுளை நம்புவன் நான் சொல்லியிருக்காரு. அதுவே சொல்லிட்டாரு. ஒண்ணு என்ன இருக்கு, பாலிசியிலே சொல்லிட்டாரு. எப்படி அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ராமர் கோவில் அயோத்தியாவில் கட்ட வேண்டும் என்று நான் சம்மதிக்கிறேன் என்று அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு லெட்டரே போட்டிருக்காங்களே. அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா விஜய் செய்தது ஜெயலலிதாவை காப்படிச்சிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். மோடியினுடைய பதவியேற்புக்கு ஜெயலலிதா போனாங்க, ஜெயலலிதா பதவியேற்பு மோடி வந்தாங்க. அதே மாதிரி மோடி கோத்ரா விஷயத்தில் இருந்தபோது முரசொலி மாறன் அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தில் மந்திரியா இருந்தார். ஸோ இதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியும்? சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி களத்துல இறங்கும் போது வேட்பாளர்களை வந்து திமுக பெரிய அளவுல விலை கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி தொகுதியை தவிர எந்த தொகுதியிலுமே வேட்பாளர்களை வாங்க முடியாத நிலை இருந்தது. இப்போ இன்னைக்கு 30ஆம் தேதி விஜய் அவர்கள் 234 வேட்பாளர் கூடவும் பனையூர்ல மீட்டிங் நடத்துறாங்க. சோ இதன் காரணம் என்னவாக சார் இருக்கும்? கட்சியினுடைய அமைப்பை பார்க்கறாங்க. பாஜகவும் நடத்தியது, அனைத்து வேட்பாளரும் பேசினாங்க. ஸ்டாலின் பேசியாட்டி, எடப்பாடி பழனிசாமி பேசியாட்டி, ஒரு தல அமைப்பை புரிந்து கொள்வதற்காகத்தான் பார்க்கிறார்களே தவிர இதுல ஒன்றும் புதியதாக அர்த்தம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். விஜய் கூட்டுகிறார் என்றால் விஜய்க்கு 4ஆம் தேதி மட்டும் நல்ல மவுசு இருக்குங்க, அப்புறம் கூட இருக்குங்க. காங்கிரஸ் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ராகுல் காந்தி அவங்களோட சேர்ந்து இந்த 2026 இயர் எண்டுக்குள்ள நிச்சயம் காங்கிரஸ் வந்து விஜயோட போயிடுவாங்க. அப்ப அந்த மதிப்பு உயரும். சார், இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து எப்படி சார் இருக்கு? இப்போ பாஜகவுக்கு சாதகமாக பல சர்வேக்கள் வெளிவந்திருக்கிறது. பாஜக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற நிலையில சர்வேக்கள் பல வந்திருக்கிறது. அதே நேரத்துல வந்து திரிணாமுல் காங்கிரசுக்கும் ஒரு சில சர்வேக்கள் வந்து வெற்றி வாய்ப்புக்கான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. 3 முறை வெற்றி பெற்ற மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல பவுண்டரி அடிப்பாரா? எப்படி சார் பார்ப்பது? பவுண்டரி அடிக்க மாட்டார். காரணம் என்ன என்று கேட்டால் பொதுமக்கள் விரோதம் இருக்கிறது. அங்க 40% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம்களை வைத்து கொண்டு இந்துக்களுக்கு எதிராக 60% பண்ணணும்னு பார்த்தாங்க. 2021 பாஜக 77 சீட்டை பிடித்தது. 2026 ஆட்சியை பிடிக்கும். காரணம் அங்கு இந்து முஸ்லிம் என்ற ஒரு பிரிவு வந்து விட்டது. தவிர பங்களாதேஷில் இருந்தும் பர்மா என்று சொல்லக்கூடிய மயன்மாரில் இருந்தும் ஊடுருவல்காரர்கள் வந்து அவர்களுக்கெல்லாம் வாக்குச்சீட்டு கொடுத்தது மம்தா பானர்ஜி அரசாங்கத்தை நரேந்திர மோடி இந்த எஸ்ஏஆர் மூலம் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த எஸ்ஏஆர் செய்து தான் அவங்க வாக்கு 93% வந்திருக்குங்க. 1 இல்லை 2 இல்லை, தமிழ்நாட்டோட 85% வாங்க வந்ததுக்கு எஸ்ஏஆர் காரணம். இப்போ ராகுல் காந்தி போய் சொல்லிட்டு போனாரு, ஸ்டாலின் வந்து பீகாருக்கு போயிட்டு வந்து ராகுல் காந்தி ஓட்டு சோரினாரு. இப்போ ஓட்டு சோரியாங்க, இவிஎம் இது ஆயிடுச்சா, கராப் ஆயிடுச்சா, அதெல்லாம் கேட்பாங்கல்ல. 93% வருதுன்னா மீதி எல்லாம் ஏமாந்தாக்குவாங்க. சார், இப்ப ராகுல் காந்தி அப்படிங்கும் போதுதான் ராகுல் காந்தி வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீது கோபத்துல இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தாவேகா கூட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற நிலையில தான் கேசி வேணுகோபால், ராகுல் காந்தி போன்றவர்கள் காய் நகர்த்தும் போது செல்வ பெருந்தகை போன்றவர்கள் தான் திமுக பக்கம் கூட்டணிக்கு எடுத்து சென்றாங்க. இப்போ காங்கிரஸ் உடைய வீழ்ச்சிக்கு மே 4ஆம் தேதி வரக்கூடிய தேர்தல் முடிவுகள்ல காங்கிரஸ் உடைய வீழ்ச்சிக்கு செல்வ பெருந்தகை போன்றவருடைய செயல்பாடுகள் தான் காரணம் அப்படிங்கிற நிலையில கோபத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. உண்மையா சார்? செல்வ பெருந்தகை ராஜினாமா பண்ணிட்டாங்களே, இன்னைக்கு காலையில் ராஜினாமா பண்ணி கொடுத்துட்டாரு. புது தலைவர் ஜோதிமணி தானே அடுத்தது. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீது கோபம் கிடையாது. ராகுல் காந்திக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் மீதும் சிதம்பரத்தின் மீது கோபம். காரணம், நான் தலைமையில வெற்றி கழகத்துடன் போவதை சோனியா காந்தியிடம் சொல்லி அந்த அம்மாத்துக்கிட்டே சிபாரிசு பண்ணி கூட்டணி அழைச்சிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்க. அவசர அவசரமா பண்ணாரு ஸ்டாலின். எதுக்காக? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க வேண்டும் என்றால் ராகுல் காந்தி தன்னுடன் இருக்க வேண்டும் என்று சொன்ன முக ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தியை கை விட்டாரு? விஜய் பக்கம் போகக்கூடாது தானே. விஜய்க்கு எத்தனை துன்புறுத்தல் பண்ணாங்க. கரூர்ல ஜனநாயகம் மூலம் பொருளாதார ரீதியாக கட் பண்ணாங்க 500 கோடிக்கு. சங்கீதா என்ற பெண்மணிக்கு திருமணமானவட்ட கேஸ் போட்டாங்க. அது ஜூன் மாதம் தள்ளி போயிடுச்சு. எத்தனை இன்னும் கொடுத்துருக்காங்க திமுக உதயநிதிக்கு மூலமாக, ஸ்டாலின் மூலமாக.
சட்டசபையிலே பேசினாங்களே எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு. அதெல்லாம் விஜய் புரிந்து கொள்ளாமல் தனியா போனாரு. அவர் ஆட்சி ஸ்டாலின் நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தாருன்னா 10% அடிச்சிருப்பார், பவுண்டரி அடிச்சிருப்பார். சார், இப்ப தமிழகத்துல இந்த தேர்தல் முடிவுகள், மே 4 வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் உதயநிதி ஸ்டாலினுடைய கனவுல மண்ணை அள்ளி போட போறது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஆடி போட்டாச்சு சிவா. இனிமேல் அந்த மண்ணை அப்படி உதறணும், அவ்வளவுதான். திருப்பி மழை மேல வருவாரா கீழே போறாங்கன்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இது இந்து சனாதனத்திற்கு எதிராக சொன்னார்னா அவருக்கு பழி அங்கே வந்துவிடும் என்பது யதார்த்தம். தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சார், இப்படியான சூழ்நிலையில துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஜோதிடங்கள், பரிகாரங்கள் நிறைய செய்துட்டு இருக்காங்க, கோயில்களுக்கு போயிட்டு இருக்காங்க, யாகம் வளர்க்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் சார். இதை எப்படி பார்ப்பது சார்? கிரீடம் கொடுத்தா அதே மறந்துட்டீங்க. கிரீடம் 35 லட்சம் ரூபாய் கிரீடம் கொடுத்தாங்களே, அது ஒரு பிராயச்சித்தம் தான் பண்ணிருக்காங்க. அது அந்த இன்னும் எதிர்வினைகளை எல்லாம் சாதகமாக்க ஏன் விஜய் கூட தான் பண்ணாரு, எல்லாரும் தானே பண்றாங்க. இல்ல சார், விஜய் பண்ணுவது அப்படிங்கிறது விஜய் எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டா நான் கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி விஜய் செய்துட்டு இருக்காங்க. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிற நிலையில தான் சார் பயணிக்கிறாங்க. அதுக்கு காரணம் துர்கா ஸ்டாலின் செய்வது. ஸ்டாலின் என்னைக்கு பதவி ஏற்றுறாரோ அன்னைக்கு அழுதாங்க. காரணம் உடல்நிலை சரியில்லை, அவர் உடல் நிறைவேற்க வேண்டும் தான் பிரார்த்தனை பண்றாங்க. இல்லைன்னா உதயநிதி சனாதனத்தை திட்டுவார்களா? இல்ல உதயநிதியுடைய சம்சாரமும் ஸ்டாலினுடைய பெண்ணும் நரிவலம் வருவாங்களா சபரீசனோட? அதுதானுங்க. ஆக மொத்தம் இந்துத்துவா வந்துச்சு, திராவிடியன் மூவ்மெண்ட் குறைஞ்சின்னு வருதுன்னு சொல்றதுக்கு நீங்களே காரணத்தை சொல்லிட்டீங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக பிரசாந்த் கிஷோரை போட்டு ஐபாக் நிறுவனத்திலும் கொடுத்திருந்தாங்க. அந்த வேலையை இந்த முறை முதல்வர் அவருடைய மருமகன் மாப்பிள்ளை சபரீசனுடைய பெண் நிறுவனம் பார்த்தாங்க. சோ அப்ப பெண் நிறுவனத்துடைய செயல்பாடு சபரீசன் மீது முதல்வருடைய இது எப்படி சார் இருக்க போறது ரிசல்ட்டுக்கு பிறகு? அதுதான் நான் சொல்லிக்காரு, தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் பணி புரிந்த ஒரு அனைவரையுமே பெண் நிறுவனத்துக்கு வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் பெண் நிறுவனம் பேரை தவிர ஐபேக் தான் பண்ணாங்க. தங்களுக்கு நினைவில் இருக்கும் ஐபேக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. திமுக தோல்வியுற்றால் கண்டிப்பாக அது மாப்பிள்ளை சபரீசன் மீதும் பழி சுமத்தப்படும் கட்சிக்காரர்களால் என்று தான் நிதர்சனம். எங்க ராஜாவை எங்க ஒதுக்கினாங்க நடுவில்? அவர் டேப் ரெக்கார்டு வந்ததே, அதையும் ஒதுக்கினாங்க. அதையும் பேச மாட்டோம், நம்ம அதையும் பேசணுமே. திமுக தோல்விக்கு ராஜா டேப்பும் ஒரு காரணமாக இருந்ததே. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு கொடுக்குறீங்க. அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் திமுகவில் இருக்கக்கூடிய அணிகள் எடப்பாடி பழனிசாமி தொடர்பில் இருக்கிறார்கள். தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல சீக்ரெட் ரிப்போர்ட்ஸ், அதை தவிர கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே நேற்று இரவு இன்று காலை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அங்கே பொயிலெல்லாம் கொளுத்தி விட்டாங்க. கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஷட்டர்னு ஒரு மிஷினில் போட்டிங்கன்னா கடற்கடை துக்கு நூறாயிடும் இந்த காகிதம். அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். தமிழக ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி, விஜய் போன்றவர்கள் உஷாராக இருக்க வேண்டும். சில அரசாங்க கோப்புகள் திருடப்பட்டு வருகின்றன என்ற ஒரு புகார் அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டது நேற்று முன்தினம். அதுதாங்க ஸ்பெஷல் நியூஸ். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.